என்ன இருந்தாலும் அண்ணாமலைய, விஜய, சீமான, எல் முருகனை, தமிழிசைய, ராமதாச, அன்புமணிய, டிடிவி தினகரனை சகட்டுமேனிக்கு இப்படியா பச்சை பச்சையாக திட்டுறது? அரசியல் தலைவர்களை ஆபாசமாக திட்டிய மேடை பேச்சுக்காக அவதூறு வழக்கு சிறைன்னு பார்த்தாலும் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அடங்க மாட்டார் போல. அம்மாடியோ, அத்தனை தலைவர்களையும் சும்மா தெறிக்க விடுறாரு. அண்ணாமலை அரை நிர்வாணத்தில் சவுக்கில் அடிச்சுக்கிறான். மவனை, நீ வட சென்னை பக்கம் வா, நீ நல்ல ஆம்பளையா இருந்தா வட சென்னை பக்கம் வா. அங்க திருவத்தூர் எம்எல்ஏக்கிறான் KP சங்கர்னு ஒருத்தன், அவன் திருக்க வாழ வச்சுக்கிறான். காலா ஓடி ஒரே அடி 2.5 கிலோ கறி எடுத்துருவேன். யாருகிட்ட டாவு காட்டுற? எதுக்கு சவுக்கு அடிச்சுக்கிற? போடா. உத்தரப்பிரதேசத்துல ஒரே பொம்பளைய 14 பேர் கற்பழிச்சாண்டா. அதை விட எச்ச சோறு எவனா துண்ண முடியுமாடா? நம்ம வீட்டுல சாப்பிடுறோமா? நம்ம வச்சுக்கிற தட்டு நல்ல தட்டு தானே, சோப் போட்டு கழுவி தானே வேற ஆளுக்கு சொல்றோம். ஆனா ஏன் போட மாட்டோம்? சொந்தக்காரன் வந்தா தட்டுல போடுறோமா? ஏன் போட மாட்டோம்? அதுக்கு பேர் எச்ச தட்டு இல்ல. ஒருத்தன் சாப்பிட்ட தட்டுல இன்னொருத்தன் சாப்பிட்டா அதுக்கு பேர் எச்ச தட்டு. ஒரே பொம்பளைய 14 பேர் கடிச்சு போயிச்சிருக்கான். அது என்ன சொல்றாது? பண்ணிட்டான். சுப்ரீம் கோர்ட் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருச்சு. அங்க போய் ஆட்சிக்கு வந்த உடனே அவனுக்கு 14 பேரை ரிலீஸ் பண்றான் கருணை அடிப்படையில. அவனுக்கு போய் பிஜேபி காரன் மாலை போட்டு கூப்பிடுறான். டே அண்ணாமலை, எச்ச பொறுக்கி, நீ ஆம்பளை தானே, தமிழ்நாட்டு மக்களுக்காக உயிர் கொடுக்குறேன்ற, பொம்பளைன்னா கண்ணுன்ற, கிடைச்சா மேய்ஞ்சிருவேன்னு எனக்கு தான் தெரியும். அங்க போடா. அவனுங்களை வெளியே வந்து மாலை போட்டு கூட்டிட்டு வந்தா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இது தவறு, அவங்கள மீண்டும் ஜெயில போடுன்னு சொல்லி ஜெயில போட்டிருக்கா இல்லையா? அங்க போ. மணிப்பூர்ல நிர்வாணமா பொண்ணுங்களை அவுத்து விட்டு ஓட விடுறான். அங்க போ, சவுக்கால் அடி. அடிக்கலாம் இல்ல? கர்நாடகா சட்டப்பேரவையில் ஒரு பிஜேபி எம்எல்ஏ உட்காந்து புளு பிலிம் பார்க்கறான். அவன் வீட்டு வாட்சிப்பில் போய் சட்டையடி. குஜராத் துறைமுகத்தை அதானிக்கு வித்துட்டு அங்க அந்த வழியா தான் கஞ்சாவும் அப்பீனும் போதை மெட்ட பையனும் எல்லாம் வருது. அதானி வீட்டாண்ட போய் சவுக்குள் அடிச்சுனா நீ ஆம்பளை. அதை விட்டுட்டு நட்ரோட்டில் நின்றுங்கன்னு சவுக்குள் அடிச்சு ஏன்டா இந்த இப்படிப்பட்ட பொழைக்கிறதுக்கு அந்த கரகாட்டக்காரன்ல கேட்பான்ல, கவுண்டமணி கரகாட்டக்காரன்ல கேட்பான்ல, ஏன் 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 உனக்கு இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு தேவையா உனக்குன்னு கேட்பான்ல. அந்த மாதிரி இருக்கு. அதை பாருங்க, அவன் சொன்னது 6 அடி 8 அடி அடிச்சான். பாத்தீங்களா நீங்க? ஏன்னா 2 சரியா? டேய், அந்த மணி ஆட்டிக்குன்னு சவுக்கு அடிக்கிற ரோல் கூட நடிக்க தெரியாத நீ எதுக்கு அந்த கட்சியில மாநில தலைவராக இருக்கிற? அவன் கதை எப்படி ஆச்சா? ஏடிஎம்கே இப்படி, பிஜேபி இப்படி, அப்புறம் யாருக்கிறான்? நீங்களே சொல்லுங்க, யாருக்கிறான்? ஆமா, ஜோசப் விஜயா. அவரு இப்ப நம்ம வந்ததுலேருந்து இந்த நோட்டீஸ் போட்டுக்கிறல்ல, அவர்களே இவர்களேன்னு எல்லாரும் படிச்சோமா, இது படிக்க கூடாதுன்றார். அறிவுள்ள வேணா சொல்லுவானா? இது நேற்று பேஞ்ச மழையில நீங்க முளைச்சிட்டு சொல்லுது. அது என்ன அவர்களே இவர்களே சொல்லக்கூடாதான்? அப்புறம் என்ன இன்னொன்னு சொன்னார, அங்கங்க போய் நின்று போட்டோ எடுக்கக்கூடாதான், அது சீன் காட்டுறதான். சரி, பொன்முத்துராமலிங்க தேவர் ஐயா இருந்தார்ல, அவரோட பிறந்த நாள் வந்து இல்ல, நீ போட்டோ எடுக்காத, என்ன மயிர் எடுத்து பத்திரிக்கை கொடுத்த, நாங்களாவது போய் நின்று எடுத்துக்கிறோம். அடி முட்டாளே, நீ வீட்டுக்குள்ளேயே எடுத்துன்னு அனுப்பிச்சிக்கிற. சரி, அவன் வீட்டுக்கு போனவங்க யாருன்னா உங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா? அந்த அது என்ன ஊரு? பனையூரா அவன் கூட இருக்குது. அங்க போனவங்க ஃப்ரெண்டு யாருன்னா இருந்தா மொத்தத்துல கூப்பிட்டு கேட்டீங்கன்னா வெக்கப்படுவான், சொல்ல மாட்டான். போனவனை மட்டும் தனியா கூப்பிட்டு போனா என்னென்ன பண்ணாங்கன்னு மட்டும் கேள. போனேன்னு வச்சுக்க, இப்ப நீட்டு தேர்வுக்கு போனா பொம்பளை பசங்களை என்னமா பண்றாங்க? குத்தணும்ல. அதே மாதிரி தான் விஜய் வீட்டுக்கு போனாலும் எல்லாத்தையும் ஒத்து குத்தணும். நான் துணியை சொல்ல, வாட்சி, ஸ்மார்ட் வாட்சி கட்டின்னு போகக்கூடாது. இந்த கல் வச்ச பேனா வைப்போம் தெரியுமா, அது போட்டுன்னு போகக்கூடாது. செல்போன் சத்தியமா உள்ள எடுத்துன்னு போகக்கூடாது. அப்படின்னா நீ பெரிய மயிறு இந்த ஊர்ல. நீ பாட்டுக்கு உள்ள இருந்துக்குன்னு செல்போனை வைக்கணும், ஸ்மார்ட் வாட்ச் வைக்கணும், அவ்வளோ பெரிய மயிரா நீ? ஏங்க இதெல்லாம் செல்லாத நோட்டு. அதை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் வேணாம். வேற கட்சி எங்கள் மச்சான் சீமான சொல்ல பாரு, யாருன்னு எனக்கு பொழுது போலன்னா அவன் பேச்சு தான் கேட்பேன். ஆமாம், வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி 4 வச்சுன்னா நீ சாஸ் கம்பெனி ஓனர் ஆயிடலான்னுவான் சொன்னாங்க. நீங்கள் அவன் யூடியூப் எடுத்து பாருங்களேன் நீங்க. ஆமாம், நீ பச்சை மிளகா செடி வச்சுன்னா சில்லி சாஸ் கம்பெனி ஓனர். இதை விட கூத்துன்னா அவன் உட்காந்துருந்தானா இந்த கராத்தே போட்டி நடக்கும்போது யாரோ உள்ள கூட்டு விட்டாங்களாம் அவனை. அவன் ஓடி 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 ஓனா எல்லாம் பார்த்து சிரிச்சானா, என்ன இவன் பயந்து ஓடுறான்னு. ஆனா அவன் பயந்து ஓடலையான். அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினவன் பச்சை பெல்ட் வாங்கின ஒரே அடி எல்லாம் விழுந்துட்டான். இதுவாது
பாதி கற்பனை. இங்கிருந்து இலங்கைக்கு போயிட்டானா, பிரபாகரன் கூட உட்காந்துக்கிறானா, மான் கறி சாப்பிட்றியா முயல் கறி சாப்பிட்றியான்னு அவர் கேட்டுக்கிறாராம். ஏன்னா அவர் மான் கறி முயல் கறி வேட்டையாடுறது தானே 18 பேரோட காட்டுக்கு போனான் எங்க அண்ணன் பிரபாகரன். 18 பேரோடு காட்டுக்கு போய் ஒரு நாட்டையே ஆட்டி படைத்த ஒரு தமிழன் உலகில் வாழ்ந்தான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் பிரபாகரன். திமுக எத்தனை பேர் பிரபாகரன் பேர் வச்சிருக்கான் தெரியுமா? திமுக எத்தனை பேர் திலீபன் பேர் வச்சிருக்கான் தெரியுமா? அவனுக்காக நாங்கள் அழுதோம். அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காராம். திடீர்னு தட 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 ஒரே துப்பாக்கி சவுண்டான். ராணுவம் வந்து சுடுதான். அதுல இருக்கிற விடுதலை புலி, சார் சார் ஒரே ஒரு செல்ஃபின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்களாம். தோத்து போனது, உதவாத சாமா, உருப்படாத சாமா, காயிலாங்கடைக்கு போக வேண்டியதெல்லாம் கவர்னர் ஆக்குறானுங்க, மந்திரி ஆக்குறானுங்க. அந்த எச்சப்பொறி எல் முருகன் ஒருத்தர் இருக்கான்ல, செருப்பால் அடிப்பேன். எம்எல்ஏ நின்று தோத்தா அவனுக்கு மந்திரி. டெல்லியில விற்கல ஒரு சாமான் கிரண்பேடி, டெல்லியில விற்காத அதை பாண்டிச்சேரியில் கொண்டாந்து கவர்னராக போட்டாங்களா? எங்க அக்கா தமிழிசை அக்கா ஷார்ட் லேடி, எம்எல்ஏல நின்று தோத்தது, எம்பியில் நின்று தோத்தது, தூத்துக்குடியில் ஒரு செருப்படி, தென் சென்னையில் முறத்தடி, இவ்வளவு வாங்கிக்கினே அது 2 ஸ்டேட்டுக்கு கவர்னர். அண்ணாமலை எச்சக்கலை நாயி, அரவக்குறிச்சியில் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி பலார்னு வச்சான் கன்னத்தில், ஓடிப்போடா நாயன்னு. கோயம்புத்தூரில் மார்வாடி 30,000 ஓட்டு இருக்குது, அங்கே ஜெயிச்சிருவன், அங்கே போனான், மார்வாடியே வச்சான் ஆப்பு. அந்த நாய் இன்னைக்கு தலைவராக இருந்துக்கிட்டு நாங்கள் விற்காத சாமானுக்கு, விலை போகாத சாமானுக்கு, காயிலாங்கடைக்கு போகிற பாத்திரத்துக்கு பதவி கொடுக்கடா இந்த கட்சிக்கு 38 எம்பியை பெற்று கொடுத்தான் எங்கள் அண்ணன் இளைஞரணி செயலாளர். எம்எல்ஏ சீட்டு கொடுத்தோம். எங்கே கொடுத்தோம்? அவருடைய தாத்தன் எங்கள் ஆசான், என்னை பெற்றெடுக்காத என் தாத்தா கலைஞர் நின்று வென்ற தொகுதியில் பேரனை நிற்க வைத்தோம். 70,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றான். அதற்கான பரிசு மந்திரி. இன்னும் ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு கொடுத்தா மாதிரி சொல்கிறீங்க. இந்த அன்புமணி ராஸ்கல் இருக்கான்ல, ராமதாஸ் புள்ள, அண்ணா அறிவாலயம் ஓரமாக கலர் சட்டை போட்டுன்னு கட்டம் போட்ட சட்டை போட்டு நடந்து போனான். ஐயா கலைஞர் தான் கூப்பிட்டு அவனுக்கு மேல் சபை எம்பி கொடுத்து அவனை டெல்லியில் மந்திரி ஆகணும். அந்த ராஸ்கல் இன்னைக்கு நம்மள பேசுது. எங்கள் அப்பா எப்படி சொல்லுவேன் வேறு வேலை இல்லைன்னு? வேலை இல்லாதோன்னா வேலை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சொல்லு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது பொதுக்கூட்டம் இல்லை, உங்களுக்கு அறிவுரை சொல்கிற கூட்டம். ஏன் இங்கே இருக்கிற அதிமுக அவங்க அப்பா எம்ஜிஆர் செத்தப்போ ஊர் மேலே விட்டானுங்க ரெட்டையிலேயே இல்லையா? அவங்க ஆத்தா ஜெயலலிதா செத்தப்போ ஊர் மேலே விட்டானுங்க. அப்போ என்ன வந்தது? சேவலு புறாவா? சேவலு ரெட்டை புறா. இப்போ என்ன பண்ணானுங்க? அது குக்கர் அந்த கேடி அது இல்லை. இப்போ என்ன பண்ணானுங்கன்னா, அது என்னது, ஏதோ ரெட்டை கம்பம், ரெட்டை லைட் போஸ்டான். அப்புறம் என்ன பண்ணான், ஒரு வாட்டி தொப்பின்னா இல்லையா? அப்புறம் குக்கர்னா. ஏண்டா மானங்கட்ட பழப்பு படைக்கிறதுக்கு டெய்லி அறிக்கை விடுறானே பழனிசாமி. புத்தி ஒரிஜினலாக அவங்க வாத்தாளுக்கு தானே பிறந்த அறிவு வேணா அந்த கட்சியை திட்டுறமேனு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.